சிஹெச் ஏ போடணும். தா தா அப்படின்னு வரும்போது டிஹெச்ஏ. இதான் இதுக்கு என்ன சொல்றேன் பாருங்க. கவிதா ராதா இது ரெண்டு தா இருக்கு. இங்கே தா இருக்கு, இங்கே தா இருக்கு. ஆனா இது எப்படி வச்சிருக்கீங்க? இங்க கவிதா தான்னு வச்சிருக்கோம். இது ராதா ராதா ராதா. இது தா 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 அப்படிங்கும் போது டிஹெச்ஏ. தா அப்படிங்கும் போது டிஹெச்ஏ. நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம்? கவிதாக்கு கவிதாக்கு இங்கிலீஷ்ல பேசணும். தானே தனலட்சுமி இப்போ எங்க பேர் வந்து தனலட்சுமி தம்பி, மற்ற பேர் வந்து தம்பி. இப்போ சொல்லி பாருங்க. தனலட்சுமி இப்படி சொல்றீங்க. தனலட்சுமி தம்பி. இங்கே இதுவும் தாதான், இதுவும் தாதான். ஆனா இங்க பாருங்க த த இங்க இங்க த த த இங்க த தனலட்சுமி த அப்படின்றதுனால டிஹெச்ஏ. இங்க தம்பி அப்படின்றதுனால டிஹெச்ஏ. இது த த த டிஹெச்ஏ தனலட்சுமி. இது பாத்தீங்கன்னா தம்பிங்கிறது த தம்பி டிஹெச். இப்போ இதே போல இது கூட பாத்தீங்க. நீங்க பாருங்க. இப்ப நான் இது முதல்ல கிளாஸ்ல பார்த்தோம். முதல்ல பார்த்தோம் பி இருக்கும் பி உங்களுக்கு பேர் வந்து வச்சுக்கலாம். பிரபுவை விட பாபு எழுதலாம். பாபு மேல என்ன இருக்கு? பாபு இருக்கு. கீழே என்ன இருக்கு? பால்ராஜ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவும் பாதான், இதுவும் பாதான். ஆனா இத பாபு பால்ராஜ் பா பா எப்படி பண்ணீங்க? பா பா. இது பா பா அப்படிங்கும் போது பானும் போது டி இருக்கு. அதாவது பா பாபு அப்படின்னா பாக்கு டிஏ. இதே பால் பால்ராஜ் அப்படிங்கும் போது இந்த பாக்கு டிஏ. ஸோ பாபுக்கு டிஏ பியு போடுவோம். இது உங்களுக்கு தெரியும் பாபு. அதே பால்ராஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால்ராஜுக்கு டிஏ பால்ராஜ். இது போல பாத்தீங்கன்னா இந்த கே போடுறது, ஜி கே எங்க போடணும், ஜி எங்க போடணும், சிஹெச் எங்க போடணும், எஸ் எங்க போடணும், டி எங்க போடணும், டி எங்க போடணும், இதெல்லாம் வந்து என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த பாருங்க சிஹெச்சும் எஸும் யூஸ் பண்றேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். சிஹெச்சுக்கும் என்ன சிஹெச் எஸ் எப்படி பார்க்கலாம். ஒருத்தர் பேர் செல்வம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப செல்வம் என்ன பண்ணீங்க? இதான் பேர் என்ன? செல்வம். என்ன எழுதுவீங்க? செல்வம் எழுதுவோம். இதே
செல்வம் செல்வம் செங்கல்பட்டு. என்ன செல்வம் செங்கல்பட்டு. இத பாருங்க, இதுவும் சேதான், இதுவும் சேதான். இங்க செல்வம் அப்படின்றீங்க, இங்க செங்கல்பட்டு. இங்க பாருங்க, சரி பாருங்க, வருதா, இங்க இச்சு வருது. அப்போ இங்க என்ன பண்ணணும், செல்வம் அப்படி ஆரம்பிக்கிறதுனால இங்க எஸ் வரும், எஸ்ல ஆரம்பிக்கணும், எஸ் ஆரம்பிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா என்ன செங்கல்பட்டு அப்படி இச்சுல ஆரம்பிக்கிறதா, இச்சுல ஆரம்பிக்கிறதுனால போடணும். என்ன இங்க செல்வம்ன்றதுனால சேக்கு எஸ்இ போடணும். இங்க செங்கல்பட்டுன்றதுனால சிக்கு வந்து சே சே, இது சே சே, புரியுதா? சே சே, செல்வம் செங்கல்பட்டு, சே சே. அப்போ சேக்கு எஸ்இ, சேக்கு இது இது போல வரும். இது போல அப்புறமா நான் ஏழுமலை அப்படின்ற ஒரு பேரை ஞாபகம் ஏன் எழுதுங்க. தமிழ்ன்ற வார்த்தை இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் வந்து தமிழ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டுடைய பேர், ஒரு சப்ஜெக்ட் பேருங்க தமிழ். இதை பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் ஷீட்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். மார்க் ஷீட்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா தமிழுக்கு என்ன, தமிழ் என்ன போட்டிருப்பான், TAMIL போட்டிருப்பான், TAMIL போட்டிருப்பான். உண்மையிலே தமிழுக்கு இந்த மாதிரி இது போல இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. தமிழுக்கு இது போல இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. இது எந்த இது எடுத்து மாதிரி, அதாவது இது இது என்ன தெரியுமா, இது தமிழ். இது என்னது, தமிழ். தமிழ் கிடையாது, இதுதான் தமிழ். தமிழ் அப்படின்னு எழுதலாம், தப்பு. அப்ப தமிழ் எப்படி வரணும்னா, காக்கு என்ன வரும் உங்களுக்கு தெரியும், காக்கு என்ன பிளஸ் ஆ என்ன கா. அப்ப என்ன வரும், வீட்டுக்கு நல்லா கவனிங்க, கா ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எதுல பார்த்தோம் நம்ம, கவிதா ராதா அதை பார்த்தோம் இல்லையா. அப்போ கவிதா அப்படிங்கும் போது பிஹெச், கா இருக்கும். மீக்கு என்ன, மீ என்ன, இம் பிளஸ் இ என்ன, மீ. அப்போ இம் பிளஸ் இ என்ன, மீ. அடுத்து இழுக்கு என்ன இருக்கு, ஜெட் இருக்கா. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, தமிழுக்கு இதான் ஸ்பெல்லிங். தமிழ் மேல இருக்குல்ல, அதுக்கு என்ன இப்படிதான் எழுதணும். ஆனா யாரும் அந்த மாதிரி எழுதுறதில்லை. என்ன எல்லாரும் தமிழ் தமிழ் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்குங்க, நம்ம இது தப்பு, இதான் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றது, ஊரோட ஒத்து வாழும். ஸோ அதனால இதே போல எழுதுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ நான் இப்போ பாருங்க, இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இதே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் கவனிச்சுங்க. இதே போல பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர், அதாவது உங்க ரிலேட்டிவ்ஸ் பேர், உங்க பக்கத்துல இருக்காங்க அந்த பக்கத்துல இருக்காங்க அவங்க பேர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர், உங்க அப்பா அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க பேர், எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷ்ல ஒரு 50 வார்த்தைகள் வர மாதிரி சொந்தமா எழுதி பாருங்க. என்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு 50 பெயர்கள் இந்த போல இங்கிலீஷ்ல எழுதுங்க. என்ன எழுதிட்டு வாங்க. இது அடுத்தது இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா, இது என்னன்னா தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளை தான் இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர ஆங்கில வார்த்தைகளை இதை யூஸ் பண்ணி எழுத முடியாது. புரியுதா? ஆங்கில வார்த்தைகளை இதை யூஸ் பண்ணி எழுத முடியாது. ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் சொல்லும் பொழுது நிறைய இருக்கு. உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க, டெலிவிஷன். நல்ல கவனிங்க, டெலிவிஷன்ன்றது ஒரு ஆங்கில வார்த்தை. டெலிவிஷன்ன்றது என்ன, ஒரு ஆங்கில வார்த்தை. இப்போ இது வேற, இது பாருங்க,
இது நல்ல கவனிக்க என்ன லதான்றது தமிழ் வார்த்தை. இந்த லதான்ற தமிழ் வார்த்தையே இங்கிலீஷ் எழுதுறதுக்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆனா டெலிவிஷன்ன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். டெலிவிஷன் அப்புறம் என்ன இருக்குது சொல்லிட்டு போகலாம் இல்லையா? டெலிவிஷன் அப்புறம் ஒரு புக்கு அப்புறம் என்ன பேப்பர் ரேடியோ என்ன ரேடியோ இதெல்லாம் என்னென்ன ஆங்கில வார்த்தைகள். ஆங்கில வார்த்தைகளை நான் தமிழ்ல எழுதுறேன். இதெல்லாம் தமிழ் ஆகிடாது. இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் கிடையாது. இதுதான் தமிழ். இங்க பாருங்க லட்டான்றது இதெல்லாம் தமிழ். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இதெல்லாம் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணக்கூடாது கவனிங்க. இப்போ டெலிவிஷன் எழுதி காமிச்சேன். டெலிவிஷன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த டே இருக்குல்ல, டேக்கு போயிட்டு என்ன பிளஸ் ஏ அடுத்தது என் பிளஸ் இ அடுத்தது இவு பிளஸ் என்ன இவு பிளஸ் இ இஷ்யூக்கு இஷ்யூ பிளஸ் ஆ அடுத்தது இன்னும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே எட்டுக்கு என்ன போடுவோம்? என்ன இஷா என்ன பண்ணுவோம்? பார்த்தீங்களா? ஃபுல்லாக எழுதிருக்காங்க. என்ன பாருங்க டி இ அதாவது 8 ஓகே டி இ எல் ஈக்கு என்ன போட்டுருக்கீங்க? இந்த பாருங்க ஐ. அப்புறம் இஷ்ஷுக்கு என்ன இருக்காங்க? எஸ்ஹெச். ஆருக்கு என்ன இருக்கு? ஏ. அடுத்தது இன்னுக்கு என்ன இருக்குன்னா என். நீங்க என்ன பண்ணுவீங்க? இது போல எழுதுவீங்க. இது போல எழுதுங்க. இது போல எழுதுவீங்க. உண்மையிலேயே டெலிவிஷனுக்கு இதான் ஸ்பெல்லிங் இல்லையே. இது பாருங்க இது ஸ்பெல்லிங் இல்லையே. டெலிவிஷனுக்கு என்ன ஸ்பெல்லிங்? எல்லாம் கரெக்டா வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்படி வரும். டெலிவிஷன் இதான ஸ்பெல்லிங். கீழே இருக்கிறதான ஸ்பெல்லிங். மேல இருக்கிறது பாருங்க. மேல இருக்கிறது என்னன்னு சொன்னா நம்ம தமிழ்ல எழுதிட்டு அதை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுவோம். இது இங்கிலீஷ். அதாவது இப்ப இது எல்லாமே என்னன்னா தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷ் தான் யூஸ் ஆகும் தவிர இதெல்லாமே என்னன்னா ஆங்கில வார்த்தைகள். இதை இங்கிலீஷ் எழுதுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணக்கூடாது. புரியுதா? சரி ஓகே. இப்போ இதோட நான் சொன்ன போல ஒரு 50 வேர்ட்ஸ் எழுதிட்டு வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்க. 50 வார்த்தைகள் என்ன இந்த மாதிரி எழுதிருங்க. நமக்கு நான் கரெக்ஷனும் நான் பண்ணித்தரேன். ஓகே இதோட இதை முடிக்கலாம். இப்போ அடுத்தது போக போகிறது நியூ லெசன். நியூ லெசன் தான் என்னன்னா நவுன் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறேன். அதாவது பெயர்ச்சொல் என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே இன்னைக்கு கிளாஸில் ஜஸ்ட் என்னென்ன பார்த்தோம் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா மொத்தம் இங்கிலீஷ் லெசன் எழுத்துக்கள் இருக்கு 26 எழுத்து ஏபிசிடியில் ஆரம்பிச்சோம். XYZ 26 எழுத்து பார்த்தோம். அதுக்கடுத்தது இங்கிலீஷ்ல எழுத்துக்கள் எத்தனை இழக்கப்படும் பற்றி பார்த்தோம். என்னென்ன அது சொன்னவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட் வவல் கான்சன்ட். வவல்ஸ் என்னென்ன ஏ இ ஐ ஓ யூ. இது தவிர மிச்சம் எல்லாமே என்னென்னா கான்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வவல்ஸ் ஒரு 5 கான்சன்ட் ஒரு 21 மொத்தம் 26 லெட்டர்ஸ். ஓகே அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்னா இதுதான். அதாவது தமிழ் பேரை தமிழ் பேருக்கு அதாவது இப்போ ஆட்களுடைய பேர் இடங்களுடைய பேர் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ் எழுதுறது அப்படின்றது இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த விஷயமா எப்படி ஒரு 10க்கு மேலே இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி காமிச்சேன் எப்படி என்ன நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா லைக் என்ன இந்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் எல்லாரோடையுமே மிஸ்டேக்லாம் இல்லாமல் பக்காவாக எழுத முடியும். அப்புறம் இன்னொன்று இன்னைக்கு நான் இதை நட்டுருக்கேன்ல எல்லாத்தோட அப்படியே நீங்கள் கிளாஸ் நடத்த மட்டும் வீட்டில் போய் உட்காந்துக்காதீங்க. வீட்டில் போயிட்டு அந்த புக்கை திறந்து பார்க்கலாம். கொடுக்க போகிறேன் இல்லையா அந்த புக்கை நீங்கள் திறந்து பார்த்தா இன்னைக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாருங்க. மனசில் பதிவு இது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்றுக்கு என்ன வரணும் என்ன ஏக்கு என்ன வரணும் ஏக்கு என்ன வரணும் ஓக்கு என்ன வரணும் என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்றுல அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் என்னென்ன வரும்ன்றதை மட்டும் என்ன மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதோட நான் இந்த பாடத்தை முடிக்கிறேன். என்ன அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம்.
பெயர் இல்லாத இடமே கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். பெயர் சும்மா என்ன எழுதிருக்கேன். ஸோ the name we give to any person or place or thing is called noun. அதாவது பெயர் சொல்றது வந்து ஒரு ஆளை குறிக்கலாம், அல்லது ஒரு இடத்தை குறிக்கலாம், அல்லது பொருளை குறிக்கலாம். பெயர் சொல்றது ஆளை குறிக்கலாம், இடத்தை குறிக்கலாம், பொருளை குறிக்கலாம். தெரியும், ஆளுனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் உண்டு. பெயர் இல்லாம எந்த ஆளும் இருக்க முடியாது. அதே போல இடம்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் உண்டு. என்ன, பெயர் இல்லாத இடமே கிடையாது. அதே போல பொருளும் அப்படிதான். பெயர் இல்லாத பொருளே கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் இருக்கும். சரி, இப்போ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஆண் அப்படிங்கும்போது பர்சன், அதாவது ஆள் அப்படின்னு சொல்லும்போது இது பாருங்க. இப்போ டீச்சர், இப்போ நான் இருக்கேன் டீச்சர், டீச் பண்ற டீச்சர். இப்போ டீச்சர் சொல்லுங்க ஒரு ஆளை குறிக்கிறது, டீச்சர்ன்றது ஒரு ஆளை குறிக்கிறது. அதே போல டாக்டர்ன்றதும் ஒரு ஆளை குறிக்கிறது. இல்ல, டாக்டர்ன்றதும் ஒரு ஆளை குறிக்கிறது தான். அடுத்தது சன் அப்படின்றது என்ன, சன்ன்றதும் ஒரு ஆளை குறிக்கிறது தான். அதுக்கடுத்து ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா, இப்போ ஃப்ரெண்டுன்றது என்ன, ஒரு ஆளை குறிக்கிறது தான். அதே போல ஆக்டர் அப்படின்றதும் ஒரு ஆளை குறிக்கிறது தான். இது போல நிறைய இதே போலாம். ரைட்டா, சொல்லாம நல்லா சொல்லலாம். என்ஜினியர், போலீஸ்மேன், ஸ்டூடெண்ட், கிரிமினல், என்ன ஹவுஸ் ஓனர், இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நிறைய இதெல்லாம் இது பர்சன்ஸ், அதாவது பர்சன் என்ன ஆட்களை குறிக்கிற வார்த்தைகள். இதெல்லாம் என்ன, ஆட்களை குறிக்கிற வார்த்தைகள். இந்த ஆணவம் இருக்கலாம், இது பெண்ணாவும் இருக்கலாம். அடுத்தது பிளேஸ் பாருங்க. பிளேஸ்னா என்ன, இடம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. பிளேஸ் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்துக்கும் கேட்க பாருங்க. இப்போ ஸ்டேட் அப்படின்னா என்ன, மாநிலம். ஸ்டேட் சொல்லலாமா, ஸ்டேட்னா என்ன, மாநிலம். இப்போ ஸ்டேட்டுன்ற வார்த்தை என்ன, ஒரு மாநிலத்தை குறிக்கிறது. இப்போ அதே போல கண்ட்ரி சொல்லலாமா, கண்ட்ரினா என்ன, நாடு. இந்த நாடுன்றதும் அதாவது பொருள். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன, பர்சன், ஆல், டீச்சர், டாக்டர், சன், ஃப்ரெண்ட், ஆக்டர். நம்ம சொல்லலாம். அந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இடம், ஸ்டேட், கண்ட்ரி, ஸ்ட்ரீட், ஐலாண்ட், ரோட். ஸ்டேட் மாநிலம், கண்ட்ரினா நாடு, ஸ்ட்ரீட்னா தெரு, ஐலாண்ட் அப்படின்னா தீவு அப்படின்னா, ரோட், ரோடுனா நமக்கு தெரியும் சாலை. ஓகே, இப்போ பொருள்ல பார்க்கும்போது சொல்றேன் பாருங்க. பொருள்ல நம்ம என்ன சொல்லலாம், டிவி சொல்லலாமா, டிவி ஒண்ணு, கார், சோப், பென். டிவி, கார், சோப், பென், சைக்கிள். ஆமா, பைசைக்கிள், பைசைக்கிள். And TV, car, soap, pen, bicycle, and you can have the bulb also. Bulb. இது போல நிறைய சொல்லலாம் பாருங்க. டிவி, கார், சோப்பு, பென், பைசைக்கிள், பல்ப். இது போல நிறைய திங்ஸ் எழுதிட்டே போகலாம். இப்போ திருப்பி சொல்றேன். The name we give to any person or place or thing is called noun. அதாவது பெயர் சொல்ல என்ன, பெயரை குறிப்பது பெயர் சொல். அந்த பெயர் சொல்ன்றது ஆளை குறிக்கலாம், இடத்தை குறிக்கலாம், பொருளை குறிக்கலாம். இப்போ ஆளை குறிக்கிறப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, உதாரணங்கள் பாருங்க. டீச்சர், டாக்டர், சன், ஃப்ரெண்ட், ஆக்டர், இன்னும் போல சொல்லிட்டே போகலாம். அதே போல இடத்தை குறிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட், கண்ட்ரி, ஸ்ட்ரீட், ஐலாண்ட், ரோட், இன்னும் போல எக்ஸெட்ரா. அடுத்து திங்ல பார்த்தீங்கன்னா டிவி, கார், சோப், பென், பைசைக்கிள், பல்ப், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் போல. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது நான் ஒரு நோட் அழைப்போம். அந்த குறிப்பு ரொம்ப முக்கியம், எழுதிக்கிங்க.
நோட் பண்ணணும் இல்லையா? நோட் கவனிங்க. நோட்னா என்ன? குறிப்பு. கவனிங்க. நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங் must always begin with capital letters and no meaning in the dictionary. Names of person, place, thing must always begin with capital letter and no meaning in the dictionary. அதாவது என்ன விஷயம்னா, இப்ப இந்த ஆட்கள் இருக்குல்ல, டீச்சர், டாக்டர், இப்ப ஆட்கள் இருக்க டீச்சர், டாக்டர், சன், ஃப்ரெண்ட், ஆக்டர், இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் டீச்சருக்கு, ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேர் கொடுக்கலாமா? இப்போ டீச்சர்னா கண்டிப்பா டீச்சருக்கு ஒரு பேர் இருக்கும். டாக்டர்னா டாக்டருக்கு ஒரு பேர் இருக்கும். சன், அதாவது பையன்னா ஒவ்வொரு சன்னுக்கும், அதாவது இப்போ நான் இருக்குன்னா என் பையனுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? சன், அது அந்த பேர். அந்த ஃப்ரெண்டுனா உங்களுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். உங்களுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட் இருப்பாங்க, 50 ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னா 50 ஃப்ரெண்ட்ல ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தனி பேர் இருக்கும். அடுத்தது ஆக்டர், சரி நடிகர் அப்படின்னு சொன்னா வந்து நடிகர்னா ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேணா பேர் கொடுக்க போறோம். சரியா? இப்ப டீச்சர் அப்படின்னும் போது இப்போ டீச்சருக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? முதல்ல பாருங்க, டீச்சர் இருந்தது, முதல்ல இருக்க டீச்சர்ன்றது வந்து எல்லாரையும் குறிக்கும், என்ன பொதுவா எல்லாரையும் குறிக்கும். ஆனா இப்ப அந்த டீச்சருக்கு நான் பேர் கொடுக்குறேன். ராமன். அப்போ முதல் டீச்சர்னு சொன்னது பொதுவா எல்லா டீச்சரையும் குறிக்கும். ஆனா ராமன்ன்றது என்ன? இந்த ராமன்னா இந்த பேர் யாருக்கு இருக்கோ அது. இப்போ உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்னன்னு கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க ராமன் சொல்லிட்டு. அப்ப ராமன்றது என்ன சொன்னா உங்க கிளாஸ் டீச்சர் பேர் மட்டும் தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. அது பாருங்க. இப்ப டாக்டர் இருக்கப்பா, டாக்டர்னா ஊர்ல இது வந்து காமன். பொதுவா வந்து எல்லாருமே டாக்டர் தான். உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் தான். பட் ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு பேர் இருக்கும்ல. ஒவ்வொரு டாக்டருக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், எங்க ஃபேமிலி டாக்டர் பேர் நான் எழுதுறேன். எங்க ஃபேமிலி டாக்டர் பேர் என்ன? ரவி. சரி. அதே போல சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சன்னா வந்து என்னுடைய பையன், பையனுடைய பையன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பையன். இப்போ சன்னுன்றதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? என் பையனுக்கு நான் இப்போ பேர் கொடுக்க போறேன். என்ன கொடுக்கலாம் பேர்? ராஜேஷ். அடுத்தது ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 100 ஃப்ரெண்ட், எத்தனையோ ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. ரைட்டா? ஆனால் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்டு தான் எனக்கு. என்ன ரவி, சுரேஷ், அசோக், என்ன குமார், என்ன கோபால், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒவ்வொருக்கும் ஒரு தந்தனி பேர் இருக்கும்ல. இப்போ நான் ஃப்ரெண்டு பேர் என்ன? இப்போ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்க இருந்தது, இது காமன். ஃப்ரெண்டுங்கிறது எல்லா ஃப்ரெண்டையும் குறிக்கும். ஆனால் செல்வம் இருக்கும்போது செல்வம்ன்ற யாருக்கு செல்வம்ன்ற பேர் இருக்கோ அவனை மட்டும் குறிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது யாரு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ கீழே போகிறேன் வீட்டுக்கு போனோம்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு தேடிட்டு வந்தான். உடனே நான் கேட்பேன், ஃப்ரெண்டுலாம் சரி, ஃப்ரெண்டுலாம் பேர் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்பேன். உடனே வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பேர் யோசிக்கிறாங்க பேருன்னு சொல்லிட்டு. செல்வம்ன்ற ஒருத்தர் வந்து போனான் அப்படின்றாங்க. அப்போதான் எனக்கே தெரியும், ஒவ்வொரு செல்வம் மாட்டோம். இல்லை வீட்டில் சொல்கிறாங்க இது மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து போனான். ஃப்ரெண்டுனா யாருன்னு தெரியாது, ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அது ஹரியா இருந்தாலும் என்ன, அசோகா இருந்தாலும், சூரியா இருந்தாலும் எல்லாருமே ஃப்ரெண்டு தான். என்ன பட் ஒரு பேர் இருக்குல்ல, பாருங்க செல்வம் போது கரெக்டாக தெரியும். செல்வம் வந்து போனான், சரி. அது பாருங்க. இப்போ ஆக்டர், நடிகர் அப்படின்றது காமன் தான். பொதுவா உலகத்துல இருக்க எல்லா நடிகையும் குறிக்கும். நடிகர்ன்றது என்ன, ஆக்டர்ன்றது என்ன, இது காமன். உலகத்துல இருக்க எல்லாரையும் குறிக்கும். ஆனா ஒவ்வொரு நடிகருக்கும் தனித்தனி பேர் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆக்டருக்கும் தனித்தனி பேர் இருக்குல்ல. என்ன சொல்லலாம், இப்போ நீங்க என்ன ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அப்புறம் சிவாஜி கணேசன், பிரபு, கார்த்திக், சரத்குமார், சத்யராஜ், இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? இப்போ நான் ஆக்டர்ன்றதை எடுத்துட்டேன். ரஜினி அப்படின்னு எழுதுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய எழுதியே போடலாம்ப்பா. இந்த மாதிரி ஆளுநர்லாம் என்ன எழுதியே போடலாம். நான் இதோட இருக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க, பிளேஸ். இடத்துக்கு வரும்பொழுது கவனிங்க, இடம்னு வரும்பொழுது என்ன போட்டிருக்கேன்? ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன? மாநிலம். ஸ்டேட்னா என்ன? மாநிலம். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ரைட்டா? இப்போ ஸ்டேட்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தையும் குறிக்கும். என்ன, அதாவது என்ன, ஆந்திராவும்
ஸ்டேட் தான். ஆந்திராவும் ஒரு ஸ்டேட் தானே, ஆந்திரா ஒரு ஸ்டேட்டு, கேரளா ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகா ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு. இப்போ எல்லாமே ஸ்டேட்டாக இருக்கும். இப்போ ஸ்டேட்ன்றது என்னன்னா காமன், எல்லாத்தையும் குறிக்கும். ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கணுமா, மாநிலத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? இந்த பாரு என்ன கொடுக்கலாம், தமிழ்நாடு. இப்போ கரெக்டாக தெரியுது. ஓ தமிழ்நாடு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டை தான் குறிக்கும், நம்ம மாநிலத்தை மட்டும் குறிக்கிறது. இப்போ கண்ட்ரின்றதை பாருங்க. கண்ட்ரின்னா என்ன, நாடு. நாடு நாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன நாடு. இப்போ நாடுன்றதுன்னா இந்தியா வந்து இந்தியா ஒரு நாடு, அப்புறம் இலங்கை ஒரு நாடு, அப்புறம் ரஷ்யா ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, பிரிட்டிஷ் ஒரு நாடு, ஜப்பான் ஒரு நாடு, சைனா ஒரு நாடு, இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டே போகலாம். இப்போ நாடுன்றது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். என்ன இப்போ இதுக்கே வந்து நம்ம ஒரு பேர் கொடுக்கும் பொழுது என்ன பேர் கொடுக்கலாம், இந்தியா. இதெல்லாம் எனக்கு பேர் இந்தியா. அப்போ கண்ட்ரின்றது என்னன்னா காமன். இப்போ இந்தியான்னு சொல்லும்போது கரெக்டா எந்த நாடு அப்படின்னு தெரிஞ்சு போடும். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்னா என்ன, வெறும் தெரு. இப்போ நீங்க ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர் எழுதும்போது வெறும் தெரு அப்படின்னு போட்டா போகுமா, போய் சேராது கண்டிப்பா. அப்போ தெருன்னும் போது என்ன தெருன்னு போடணும். உங்களுக்கு போடலாமா, அப்போ என்ன தெரு போடலாம், போடலாமா? இப்போ இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்குப்பா, விஓசி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது, விஓசி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வெறும் தெருன்றது என்ன அப்படின்னா, தெருன்றது என்னன்னா காமன், எல்லாமே தெருதான். பட் ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா. அந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஓசி ஸ்ட்ரீட், அப்புறம் பாரதியார் ஸ்ட்ரீட், அப்புறம் ராஜநாயக்கன் ஸ்ட்ரீட், அப்போதுரை ஸ்ட்ரீட், அப்புறம் காமராஜ் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஸ்ட்ரீட். அடுத்து ஐலாண்ட் அப்படிங்கும் போது என்ன, ஐலாண்ட் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், ஐலாண்டுனா தீவு அப்படின்னு அர்த்தம். இந்த எஸ் இங்க உச்சரிக்கூடாது, எஸ் ஐலாண்டு. இப்போ ஏதாவது ஒரு தீவு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ இருக்குங்க. இப்போ நான் பக்கத்தில் இருக்க தீவு எடுத்துக்கோம். இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்றது என்னன்னு சொன்னா ஒரு தீவுடைய பெயர். இப்போ அடுத்தது பாருங்க, ரோட் அப்படின்றது. இப்போ ரோடுன்றது என்ன, ரோடுன்றது என்னன்னா இது காமன். இதே கரெக்டாக சொல்லும்போது ரோடுன்றது, இப்போ ரோடுன்றது எல்லாமே ரோடு தான். மெட்ராஸில் எவ்வளோ ரோடு இருக்கு. கரெக்டாக சொல்லும் பொழுது என்ன ரோடு சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுங்க, மவுண்ட் ரோட் சொல்லலாம். என்ன மவுண்ட் ரோட் சொல்லலாம், கேவி தாசன் ரோட் சொல்லலாம், டிடிகே ரோட் சொல்லலாம். அடுத்தது டாக்டர் ராஜேந்திரன், ஓகே டாக்டர் கிரி ரோட், அப்புறம் சிடி ராமசாமி ரோட், அப்புறம் எட்வர்ட் எலியட் ரோடு, இந்த மாதிரி நிறைய ரோட் சொல்லலாம். ராயப்பேட்டா ஹை ரோட், சண்டார்பேட்டா ஹை ரோட், ட்ரிப்ளிகேன் ஹை ரோட், நிறைய சொல்லலாம். இருக்கும் நான் ரோடு எழுதுறேன். என்ன ரோடு எழுதுனா மவுண்ட் ரோட் எழுதுறேன். மவுண்ட் ரோட். சரி, இன்னும் இது போல அதை எழுதிட்டே போகலாம். எத்தனையோ ரோட் சொல்லலாம். இப்போ அடுத்து பாருங்க, திங்ஸ். திங்ஸ் அப்படிங்கும் போது எல்லாமே பொருள் தான். டிவி, காரு, சோப்பு, பென்னு, பைசைக்கிள், பல்பு, எல்லாமே என்ன பொருள் தான். இப்போ ஒவ்வொன்று சொல்றேன். இப்போ டிவி அப்படின்னு நான் போட்டுருங்க. இப்போ ஷோரூம்க்கு நீங்க போனீங்கன்னா ஷோரூம் இருக்கிறது எல்லாமே என்ன, டிவி. ஷோரூம் இருக்கிறது எல்லாமே என்ன, டிவி. இதுல ஒவ்வொரு டிவிக்கும் தனி பேர் இருக்கும் இல்லையா. என்ன, டைனரோ டிவி இருக்கு, சோனி டிவி, பிலிப்ஸ் டிவி, வீடியோகான் டிவி, ஆக்ட்ரான் டிவி, அண்ட் ஆக்ட்ரான் டிவி, டிடிஎல் டிவி, ஓனிடா டிவி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல மார்க்கெட்ல. இது எல்லாமே இது வரும். இப்போ வந்து சோனி டிவி அப்படின்னு சொல்லி சோனி டிவி இது ஆச்சா. அடுத்து கார் இருக்கு. கார் அப்படின்னாலே என்ன, கார்னா என்ன காமன். அதாவது இந்தியாவில் கூட எல்லாமே கார் தான். இப்போ ஒவ்வொரு காருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, எல்லாமே கார் தான். ஒவ்வொரு காருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா. சரி, இப்போ இந்த கார்ன்றதை எடுத்து நான் உங்களுக்கு நிறைய கார் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கார் எல்லாம் தெரியும். மாருதி தெரியும், உங்களுக்கு என்ன மாருதி தெரியும், பிரீமியர் தெரியும், அம்பாசிடர் தெரியும், என்ன பென்ஸ் தெரியும், பிஎம்டபிள்யூ, இந்த மாதிரி இவ்வளவு கார் இருக்கு. நான் ஒரு கார் எடுத்துருக்கோம், பென்ஸ் கார். என்ன எடுத்துருக்கோம், பென்ஸ் கார். அடுத்து சோப். சோப்புன்றது என்ன அப்படின்னா வந்து காமன் தான். சோப்புன்றது என்னன்னா, இப்போ நீங்க மளிகை சாமான் கடைக்கு போறீங்க. மளிகை சாமான் கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே என்ன, சோப்பு தான். இந்த கடையில் போனீங்கன்னா எல்லாமே சோப்பு தான். நீங்க போயிட்டு ஒரு சோப்பு கொடு அப்படின்னும் போது இந்த கடைக்காரன் கேட்பான், உடனே என்ன சோப்புன்னு கேட்பான். அப்போ சோப்புன்றது என்னன்னா வந்து பொதுவாக காமன்.
அதே அந்த சோப்புடைய பேரை சொல்லி கேட்டு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த சோப்பு பேரை சொல்லி கேட்டு வாங்குறீங்க இல்லையா, அந்த பேர் தான் என்னன்னு சொன்னா ப்ராப்பரா சொல்றது என்ன சொல்றதுன்னா லக்ஸ். சோப்புக்கு பேர் இருக்கலாமா, லக்ஸ். அடுத்தது இப்ப பென். பென் பென்ன்றது என்ன, இது காமன். அதை கரெக்டா சொல்லும் பொழுது கடைக்காரங்க போயிட்டு பேனா ஒன்று கொடு அப்படின்னு சொல்லும்போது கடைக்காரர் உடனே என்ன கேட்பான், என்ன பேனா வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே நீங்க சொல்றீங்க ரெனால்ட் கொடுங்க, ஹீரோ பென் கொடுங்க, கேம்லின் பென் கொடுங்க, நட்ராஜ் பென் கொடுங்க, பைலட் பென் கொடுங்க, லக்ஸர் பென் கொடுங்க, கேம்லின் பென் கொடுங்க, இந்த மாதிரி கேட்டு வாங்குவீங்க. இப்போ நான் என்ன போடுறேன், உதாரணத்துக்கு ஹீரோ பென் அப்படின்னு போடுறேன். சரி, அடுத்தது பைசைக்கிள். பைசைக்கிள்ன்றது என்னன்னா வந்து இதுவும் அறியப்படுதான், மார்க்கெட்ல எவ்வளவோ சைக்கிள் இருக்கு ரைட்டா. இந்த பைசைக்கிள் என்னன்னா காமன், அது பொதுவாக சொல்றது. இதே நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நீ புதுசா சைக்கிள் வாங்கின என்ன சைக்கிள் வாங்கினேன், ஆனால் என்ன சொல்றான், சைக்கிள் வாங்கினேன்றான். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன கிண்டல், நான் அதை கேட்கலடா, நான் அதை கேட்கல, என்ன சைக்கிள் வாங்கினேன், சைக்கிள் பேரை சொல்லு. உடனே நீ சொல்றீங்க ஹீரோ சைக்கிள் வாங்கினேன். என்ன சொல்றீங்க, ஹீரோ சைக்கிள் வாங்கினேன் அப்படின்னுவீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து பிஎஸ்ஐ வாங்கினேன், பிஎஸ்ஐ சைக்கிள் பைசைக்கிள் வாங்கினேன். என்ன சைக்கிள் வாங்கினேன் போது நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி பிஎஸ்ஐ வாங்கினேன். பிஎஸ்ஐ பார்த்து நல்ல கம்பெனி தான், எப்போ வாங்கினேன் அப்படின்னு நம்ம கேட்போம். சரி, அடுத்து பாருங்க பல்பு. ஸோ பல்புன்றது என்ன தெரியும், பல்புனா விளக்கு அப்படின்றது. இந்த பல்பு அப்படின்றது பல்புக்கு நிறைய பேர் இருக்கு. நீங்க இப்போ உங்க வீட்டில் வந்து பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுப்பா, நீங்க கடையில் போயிட்டு என்ன கேட்பீங்க, பல்பு ஒன்று கொடுக்குறது. உடனே கடைக்காரன் என்ன கேட்பான், என்ன பல்பு வேணும், கடைக்காரன் கேட்பான் என்ன பல்பு வேணும். உடனே நீங்க என்ன சொல்றீங்க, சீமா கொடுங்க, பிலிப்ஸ் கொடுங்க, மைசூர் லேம்ப் கொடுங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குல்லையே மார்க்கெட்டில் எவ்வளோ ஐட்டம் இருக்கு, பஜாஜ் பல்ப் கொடுங்க, விப்ரோ கொடுங்க, கேட்டு வாங்குறீங்க. நான் பிலிப்ஸ் பேர் இது போல நிறைய எழுதப்படும். இப்போ நீங்க பாருங்க, நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர். இப்போ என்ன தெரியுமா, இது போல ஆட்களுடைய பேரு, இடத்துடைய பேரு, அப்புறம் பொருட்களுடைய பேரு, இது எல்லாமே இது போல நீங்க கரெக்டா சொல்லும்போது எப்பொழுதும் கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கிறப்பா. இது போல ஆட்களுடைய பேரு, இடத்துடைய பேரு, பொருட்களுடைய பேரு இதெல்லாம் நீங்க எழுதும்போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹேஸ் டு பி ஏ கேபிட்டல் லெட்டர். முதல் எழுத்து கவனிங்க, நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் போட்டிருக்கேன். லுக் அட் திஸ், ஆர் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், எஸ் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், எல்லாமே கவனிங்க. என்ன கேபிட்டல் 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 எல்லாமே கேபிட்டல் தான் போட்டிருக்கோம், கவனிங்க. ஸோ ஏன்னா கேபிட்டல் இங்கிலீஷ்ல ஏதாவது ரூல்ஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ்ல இதெல்லாம் ரூல்ஸ் மாற்றக்கூடாது. அதாவது இப்போ வந்து ஆட்களுடைய பெயர் என்ன, இடத்துடைய பெயர், பொருளுடைய பெயர்லாம் வரும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்து இருக்கிறது கேபிட்டல் லெட்டர். இப்போ இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துலையும் இப்படி தான் இருக்கும். நீங்க எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, எதை எடுத்தாலும் என்னன்னா இப்படிதான் இருக்கும். என்ன பேப்பர்னா நியூஸ் பேப்பர் இல்லை, எங்க எடுத்து பார்த்தாலும் உலகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ரைட்டிங்கா இருக்கட்டும். ஓகே, இப்போ ரஜினி அப்படின்னு இருக்கா பாருங்க, ரஜினின்றது என்ன கேபிட்டல் லெட்டர், ஆர் கேபிட்டல் இருக்கா, ஆர் கேபிட்டல் இருக்கா. சரி, அதே போல சவான் சி கேபிட்டல் இருக்கா. அடுத்தது லங்கா, அதாவது ஸ்ரீலங்கா, எல் கேபிட்டல் இருக்கா. நம்மளுக்கு ஊருடைய பேர்லாம் எல் கேபிட்டல் இருக்கா. அடுத்தது என்டிஆர், அது என்டி ராமராவ் இருக்கு இல்லையா, பாருங்க என்டிஆர் மூணுமே கேபிட்டல் இருக்கா, மூணுமே கேபிட்டல் இருக்கா. அடுத்து கீழே பாருங்க சந்திரசுவாமின்னு இருக்கா, சந்திரசுவாமியில பாருங்க சி கேபிட்டலா. இந்த மாதிரி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் கேபிட்டல் இருக்கும். எந்த புக் எடுத்த பார்த்தாலும் இந்த ரூல்ஸ்லாம் மாறாதுப்பா. உலகம் ஃபுல்லா காமன், உலகம் ஃபுல்லா இதே ரூல்ஸ் தான். உலகம் ஃபுல்லா இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன, அண்ட் நோ மீனிங் இன் த டிக்ஷனரி. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் மீனிங் வந்து டிக்ஷனரி எடுத்து பார்க்க முயற்சி பண்ணாதுங்க. டிக்ஷன்ல மீனிங் இருக்காது, டிக்ஷன்ல மீனிங் இருக்காது. அதாவது ராமன் இருக்குப்பா, பட் ராமனுக்கு டிக்ஷன்ல மீனிங் இருக்காது. ரவிக்கு டிக்ஷன்ல மீனிங் இருக்காது. ராஜேஷ் இதுக்கெல்லாம் வந்து டிக்ஷன் தமிழ்நாடு, இந்தியா, மவுண்ட் ரோடு, ஸ்ரீலங்கா, என்ன பென்ஸ், லஸ், பிலிப்ஸ் இதுக்கெல்லாம் டிக்ஷன்ல மீனிங் இருக்காது. ரைட்டா, இதுக்கெல்லாம் டிக்ஷன்ல மீனிங் இருக்காது, எடுத்து பார்க்கறது யூஸ் இல்லை. அடுத்தது
இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இது போல ஆளை குறிக்கிற மாதிரி ஒரு 15 எக்ஸாம்பிள், இடத்தை குறிக்கிற போல ஒரு 15 எக்ஸாம்பிள், என்ன பொருளை குறிக்கிற போல ஒரு 15 எக்ஸாம்பிள் உங்க ஹோம்ஒர்க்கை செஞ்சுக்குவாங்க. இப்போ நான் அடுத்தது இன்னொரு நோட் தரேன், அது நீங்க வாங்கி. இப்போ இந்த நோட் பாருங்க. No plural for names of person, place, thing, material, metal and uncountable item. இதுக்கெல்லாம் plural கிடையாதுப்பா. plural கிடையாதுன்னா என்ன? பன்மை கிடையாது. சரி, இப்போ தமிழ்ல தெரியும் ஒருமை பன்மை உண்டு, இங்கிலீஷ்லயும் அதே போல சிங்குலர் plural உண்டு. இப்போ இங்கிலீஷ்ல இதுக்கெல்லாம் plural பன்மை கிடையாது, பன்மையே கிடையாது. பாருங்க, இப்போ நேம்ஸ் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங் எல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. என்ன பார்த்தீங்க? ராமன், ரமேஷ், ரவி, ரஜினி, அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்க இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் வந்து ப்ளூரலே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி பண்ண முடியும்? வந்து ராமன் அப்படின்னு இருந்துச்சுங்க, ராமன் எழுத முடியுமா? ராமன் ராமன் சொல்ல முடியுமா? எழுத முடியாது. ரைட்டா? இப்போ ரவி இருக்கு, இப்போ ரவி அப்படின்னா ரவி ரவி எழுத முடியுமா? ரவி ரவிகள், ராமன் ராமன்கள், விமலா விமலாக்கள், கலா கலாக்கள், இந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ அதே போல இதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது, அது தெரிஞ்சுங்க. அதே போல இப்போ ஆட்சி பார்த்தீங்க, அது ஓகே. பிளேஸ் பாருங்க, இடம் இருக்குல்ல, இந்தியா இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, மலேசியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு. இதுக்கெல்லாம் ப்ளூரல் உண்டா? எப்படி எழுத முடியும் பாருங்க. சிங்கப்பூர் சிங்கப்பூர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பஞ்சாப் பஞ்சாப்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மவுண்ட் ரோட்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. அதாவது பர்சனுக்கு ஆட்களுக்கு ப்ளூரல் கிடையாது, பிளேஸ்க்கு ப்ளூரல் கிடையாது. திங்ஸ் தான் ப்ளூரல் எழுதலாம். பட் திங்ஸ்க்கு எது நீங்க சொல்லலாம், என்ன சொன்னீங்க? வராதுன்றீங்க. திங்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்னா திங்ஸ்க்கு வராங்க பாருங்க. இப்போ 0 10 அப்படின்னு இருந்துச்சுங்களேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 0 கூட எஸ் சேர்க்க முடியாது. ஹீரோ, இப்போ என்கிட்ட 0 பென் இருக்கு, என்கிட்ட 2 பேனா இருக்கு அப்படின்னு 2 0 பேனா இருக்கும்போது 0 10 தான் போட முடியுமே. எஸ் வந்து இதுக்குள்ள சேர்க்க முடியாது, தவிர இது கூட சேர்க்க முடியாது. எஸ் இது கூட சேர்க்க முடியும், இது கூட சேர்க்க முடியாது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியல், பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியல். சாக்லேட் இல்லையா? அதாவது சாக்லேட்ல செய்கிறாங்க, லைம் வச்சுறாங்க. லைம்னா என்ன? சுண்ணாம்பு. ஸோ இது ஒரு மெட்டீரியல். இப்போ லைம்க்கும் போட முடியாது, பிளாஸ்டிக்ஸும் போட முடியாது. கிளாஸஸ்ன்னு சொல்ல முடியாது. கிளாஸ்னா என்ன? கண்ணாடின்றது என்ன? நீங்கள் கிளாஸ்ன்றது ஒரு மெட்டீரியலோட பெயர். இதே போல் நிறைய மெட்டீரியல் சொல்லலாம். என்ன? ரப்பர் இருக்கு, கிளே இருக்கு, ஃபைபர் இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் என்ன? ப்ளூரல் கிடையாது. இதுக்கெல்லாம் மெட்டீரியலுக்குலாம் ப்ளூரல் கிடையாது. அது பாருங்க, மெட்டல் இருக்கு. மெட்டல்னா என்ன? தெரியும். இப்போ கோல்டு, சில்வர், அலுமினியம், பிரான்ஸ், லெட், அயன், ஸ்டீல், எவ்வளோ இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன? ப்ளூரல் கிடையாது. கொஞ்சம் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதாவது பித்தளைன்னு சொல்ல முடியும், பிராஸ்ன்னு சொல்ல முடியும். பிராஸுக்கு போய் பிராஸ் சொல்ல முடியுமா? பிராஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ்னா என்ன? வெண்கலம். ஸோ பிரான்சஸ் வெண்கலம், வெண்கலங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ மெட்டலுக்கும் ப்ளூரல் கிடையாது. சரி, அடுத்தது என்ன இருக்கு? அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ். அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குப்பா. இந்த நாங்களே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ண முடியாது. இப்போ கோபம்னு வச்சுக்கோங்க. கோபம்னா என்ன சொல்றீங்க நீங்க? ஆங்கர்னா என்ன? ஆங்கர்னா கோபம். கோபத்துக்கு என்ன? கோபங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல ஹங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹங்கர் அப்படின்னா வந்து பசிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல பாவத்தி அப்படின்னா என்ன? வறுமைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல ஹானஸ்டி இல்லையா? என்ன இருக்கு? ஹானஸ்டி அப்படின்னு இருக்கு. இப்போ ஹானஸ்டி அப்படின்னா என்ன? நேர்மைகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதே போல ஸ்டில்னஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ ஸ்டில்னஸ் அப்படின்னா என்ன? ஸ்டில்னஸ் அப்படின்னா என்ன? குளுமைகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கு என்ன? ரூல் கிடையாது. அதாவது ஆட்களுடைய பெயர் இருக்கு, இடத்துடைய பெயர் இருக்கு, பொருளுடைய பெயர் இருக்கு, மெட்டீரியலுடைய பெயர் இருக்கு, அடுத்தது மெட்டலுடைய பெயர் இருக்கு. என்ன முடியாத ஐட்டம்ஸ் இருக்குல்லையே, அன்கவுண்டபிள். ஸோ வந்து வாட்டர்லாம் பாருங்க, வாட்டர்லாம் என்ன முடியுமா? அன்கவுண்டபிள் ஐட்டம்னா என்னப்பா? எண்ண முடியாத பொருள்ப்பா. இதெல்லாம் என்ன முடியுமா?
குளுமை இருக்கு. என்ன குளுமை அப்படின்னு இருக்கு. குளுமை என்ன முடியுமா? என்ன முடியாது. சில்னஸ் என்ன முடியுமா? வாட்டர் இருக்கு. வாட்டர்னா என்ன? தண்ணி. தண்ணி என்ன முடியுமா? என்ன முடியாது. ஏர் இருக்கு. ஏர்னா என்ன? காற்று. காற்று என்ன முடியுமா? என்ன முடியாது. பாவர்ட்டி வறுமை. வறுமை என்ன முடியுமா? என்ன முடியாது. இதெல்லாம் என்ன முடியாது. சொல்லலாம் என்ன எவ்வளோ அவன் ரொம்ப வறுமையில இருக்கான், அவன் ரொம்ப வறுமையில இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கடையில் பாருங்க என்ன சப்சி ஒன்று கொடுங்க கேட்குறீங்க. ஒரு சில்லமான சொல்லுவீங்க சில்லுன்னு கொடுங்க. என்ன அவன் போய்ட்டு 2 சில்லு 2 சில்லு சொல்லணும், 3 சில்லு சொல்லணும். அவன் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பொருளே கிடையாது. இதுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நவுனுக்கு டிக்ஷனரியில் என்ன போட்டிருப்பான்னு சொல்றேன். நவுனுக்கு நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்ன போட்டிருப்பான்? நவுன் இதான் NOUN. இதான் நவுன். டிக்ஷனரி நவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? டிக்ஷனரியில் நவுனுக்கு N அப்படின்னு போட்டிருப்பான். டிக்ஷனரியில் நவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? N அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ இந்த ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதாவது ஆங்கர், ஹங்கர், சில்னஸ், வாட்டர், பாவர்ட்டி, ஹானஸ்டி, இதெல்லாம் வந்து டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த போட்டிருப்பான்? வாட்டருக்கு என்ன போட்டிருப்பான்? N அப்படின்னு போட்டு பக்கத்தில் N போட்டிருப்பான். பாவர்ட்டி பக்கத்தில் N போட்டிருப்பான். ஹானஸ்டி பக்கத்தில் N போட்டிருப்பான். என்ன சில்னஸ் பக்கத்தில் N போட்டிருப்பான். அப்போ என்னன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்த வார்த்தைகள்லாம் நவுன்றதை குறிக்குது. ரைட்டா? இது போல டிக்ஷன் வந்து பல வார்த்தைகள் பக்கத்தில் N போட்டிருப்பான். இப்போ டிக்ஷன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நீங்க. இப்போ கிராஸ் பாருங்க. கிராஸ் போட்டிருக்கு. GRASS கிராஸ் போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. இப்போ நான் சொன்னாலே போர்டு எழுதி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டு என்ன சொன்ன உங்களுக்கு? நவுன்னா டிக்ஷனரியில் Nன்னு போட்டிருக்கேன் சொல்லிட்டு பாருங்க. கிராஸ்க்கு பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல புல் போட்டிருக்கு. புல்வெளின்னு போட்டிருக்கு. அது கீழே பாருங்க இன்னொரு வார்த்தை கிராஸ் ஹோப்பர் என்ன போட்டிருக்கு? கிராஸ் ஹோப்பர் போட்டிருக்கு. அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர் பக்கத்துல N போட்டிருக்கு. அதாவது நவுன்ன்றது குறிக்கிறது போட்டிருக்கு. தமிழ்ல வெட்டுக்கிளின்னு போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க பார்க்கலாம். கிராட்டிடியூட் போட்டிருக்கா? கிராட்டிடியூட் போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல நன்றி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிராட்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல நவுன் போட்டிருக்கு. அது பனிக்குடையும் போட்டிருக்கு. அது அடுத்தது வந்து கிரேவும் போட்டிருக்கு. பக்கத்துல N போட்டிருக்கு. தமிழ்ல தவக்குழியும் போட்டிருக்கு. இது போல நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லிட்டே போகலாம். இது போல நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்கு இப்போ நான் போர்டில் எழுதி போடுறேன் பாருங்க. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் டைகர், பிளான்ட், ட்ரீ, ஸ்கூல். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் கூட நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? நவுன். அது N போட்டிருக்கோம் பக்கத்துல. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட சொன்னேன் N போட்டா என்ன? நவுன். இப்போ டிக்ஷனரி கூட நீங்க பாத்தீங்க எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இது போல எலிஃபண்ட், டைகர், பிளான்ட், ட்ரீ, ஸ்கூல் இதெல்லாம் நீங்க டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்து பக்கத்துல இது கூட N போட்டிருக்கோம். அதாவது ஒரு பக்கத்துக்கே ஒரு பெரிய டிக்ஷன் லிஸ்கோ இருக்கு இல்லையா? லிஸ்கோ டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய டிக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 1 பேஜுக்கே கிட்டத்தட்ட 15 அல்லது 20 இருக்கும். அதே சமயத்துல இது ஒண்ணு கவனிங்க. இப்ப இதெல்லாம் வந்து இத்தனைதான் இருக்குன்னு சரியா சொல்ல முடியாது. அதாவது நவுன் மொத்தம் இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து சரியா சொல்ல முடியாது. லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் முதலே சொன்னேன் மொத்தம் ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 70 லட்சம் அப்படின்னு சொன்னேன். இதுல இது வந்து எத்தனை லட்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஊர்ல உலகத்துல வந்து எத்தனையோ பொருட்கள் இருக்கு. ஏன்னா பெயர் சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர். இதுல வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது. லிமிட்டே கிடையாது. நிறைய இருக்கு. ஓகே. இந்த நிறைய இப்ப தேவைப்படாது. நம்ம இன்னைக்கு சொன்ன உங்ககிட்ட 1 லட்சத்துக்கு மேல எப்படி இருக்கும்? 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனையும் நமக்கு தேவைப்படாது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம நடைமுறைக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை மட்டும். இப்போ சோப்பு, டேபிள், டெஸ்க், கார் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கிடையாது. ஓகே. அதை மட்டும் தெரிஞ்சுச்சுங்க போதும். இப்போ பாருங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா நவுன்னா என்ன? முதலே சொன்ன நவுன்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இப்போ இந்த லெசன்ல இதுக்கு மேல சொல்றது கிடையாது. இப்போ இந்த லெசன் நீங்க தரவா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க பாத்துங்க. அதாவது சந்தேகங்கள் உள்ளபடி அடுத்த பாடம் ஃபியூச்சர்ல வந்து இதுல இருந்து ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அடுத்த பாடம் இருக்கும் போது இந்த பாடத்தில் சந்தேகம் கூடாது. இது வரைக்கும் நீங்க வீட்டில் போயிட்டு நல்லா படிச்சிருங்க. அடுத்த சாப்டர் என்னன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அடுத்த சாப்டர் என்ன? சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இப்போ
இந்த சாப்டர் ஐ மீன் அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா சிங்குலருக்கு ஒருமை அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலருக்கு ஒருமைன்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இது செகண்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் நவுன், செகண்ட் லெசன் நவுன். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்போ இது போல நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுனுக்கு மட்டும்தான் ப்ளூரல் உண்டு. அதாவது பெயர் சொல்லதான் பன்மையில எழுத முடியும். என்ன பெயர் சொல்லதான் பன்மையில எழுத முடியும். இது என்ன எலஃபண்ட் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எலஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன யானை, எஸ் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இப்போ இது கூட எஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இப்போ எலஃபண்ட்ன்றதுல யானை, அதாவது ஒரு யானை குறிக்கிறது. இது கூட எஸ் எடுத்தீங்கன்னா எலஃபண்ட் ஆகும், யானைகள். இப்போ பன்மை. இப்ப இது பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்னு இருக்கு, புலி, ஒரு புலி. இப்போ எஸ் சேர்த்தோம்னு சொன்னா டைகர், புலிகள் அப்படின்னு ஆயிடும். இப்போ இதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி சிங்குலர் இருந்து ப்ளூரல் மாற்ற போறது. ஃபர்ஸ்ட் சைஸ் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சைஸ் சொன்னா போல பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் பன்மை எழுத பன்மை உண்டு. என்ன பெயர் சொல்லுதான் ப்ளூரல் எழுத முடியும், வேற எதையும் எழுத முடியாது. இப்போ இந்த பெயர் சொல்ல பாத்தீங்கன்னா சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாற்றத்துக்கு யாராவது நீங்க கேட்டு பாருங்களேன். அதாவது இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், எங்க சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாற்றம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, எதனா பண்ணணும், எஸ் சேர்த்துருப்பான். யார்கிட்ட கேட்டு பாருங்க, சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாற்றம்னா என்ன பண்ணணும், உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எஸ் சேர்த்தா போதும் ப்ளூரல் ஆயிடும். ஆனா இது பல வார்த்தைகள் எஸ் நான் ஒத்துக்கிறேன். அதாவது 95 வார்த்தைகளுக்கு எஸ் ஆட் பண்ணலாம். ஆனா இந்த 5% 5 வார்த்தைகள் இருக்குல்ல, 100க்கு அந்த 5 வார்த்தைகள் மட்டும் எஸ் சேர்க்க முடியாது. அதெல்லாம் சில இது இருக்கு. தமிழ்லயே பாருங்க, இப்ப நான் இப்ப யாராவது தமிழ் தெரியாதவங்க, நம்ம கிட்ட தமிழ் கத்துக்கிறவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க, எங்க தமிழ்ல ஒருமையில இருந்து பன்மை எப்படி மாத்துறது, நம்ம என்ன சொல்வோம், உடனே கல் போட்டுருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், உடனே கல் போட்டுருங்க, பன்மை ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா இடங்களையும் இந்த கல் போட முடியுமா, எல்லா இடங்கள்லயும் இந்த கல் போட முடியுமா. இப்ப நான் எழுதி காமிக்கமா, எல்லா இடங்களும் இந்த கல் போட முடியாது. ஆனா பல இடங்கள்ல நம்ம கல் போடுவோம். பல இடங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம கல் போடுவோம். இப்ப கவனிங்க எப்படி போட, சில இடங்கள்ல ஒத்து வராது. கல் அப்படின்னு இருக்கா, என்ன போடலாம், மாணவர், மாணவர், மாணவர்கள் சொல்லலாம் இல்லையா. இப்போ ஆசிரியர், ஆசிரியர்கள் அப்படின்னு போடலாம். ஆண், 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 ஆண்கள் போடலாம். எல்லாத்துலயும் கல் போட முடியுமா, சிலருக்கு போட முடியாது. இப்போ மரம் இருக்குன்னு சொல்லுங்க, மரம் பக்கத்துல போய் இந்த கல் போட முடியுமா, இந்த மாதிரி எழுதுங்களா நீங்க, இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இம்ம என்ன மாத்துவீங்க, இம்ம இங்கா மாத்துவீங்க. கரெக்டா, இம்ம இங்கா மாத்துவீங்க. அதே போல இப்போ புத்தகம் வச்சுங்க, புத்தகம் அப்படின்னா இது கூட கல் போட்டுருவீங்களா, போட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இம்ம நாட்டுங்க இங்கா மாத்திட்டு அப்புறம் கல் போடுவீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல பாருங்க, இப்ப சொல் இருக்கு, சொல் இருக்குன்னு வச்சுங்க, சொல்லலாம் உடனே சொல்கள் சொல்லி போடுவீங்களா, இது கூட கல் போடுவீங்களா, போட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இல்ல எடுத்துட்டு இந்த இல்ல இருளா மாத்திட்டு அப்புறமா கல் போடுவீங்க. இல்ல இருளா மாத்திட்டு கல் போடுவீங்க. இப்ப சொற்கள் ஆயிடுச்சா, அதே போல பாருங்க, பல், பல் இருக்கு, பல்கள் சொல்றீங்களா, சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இல்ல இருளா மாத்திடுங்க. என்ன, இல்ல இருளா மாத்திட்டு அப்புறம் கல் போடுவோம். பாருங்க, பற்கள். இன்னொரு இடம் பாருங்களேன், இப்போ ஈ இருக்குப்பா, ஈ இருக்குன்னு வச்சுங்க, ஈ கூட கல் போடுவீங்களா, ஈ கூட கல் போடுவீங்களா, போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, இக்கு போட்டு அப்புறம் கல் போடுவீங்க. பாருங்க, ஈக்கள் இங்க வருதா, இங்க இருளா மாத்திட்டு அப்புறம் கல் போடுறோம், இங்கே இருளா மாத்திட்டு கல் போடுறோம், இங்க பாருங்க எங்க மாத்திட்டு கல் போடுறோம். இந்த மாதிரி பாருங்க. அப்போ எல்லா இடங்கள்லயும் இவங்க கல் சேர்க்கறது கிடையாது. எல்லா இடங்களையும் கல் சேர்க்கிறாங்க. ஒரு இடத்துல என்ன பண்றோம், இம்ம இங்கா மாத்துறோம், இங்கா மாத்தி அப்புறம் கல் சேர்க்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன பண்றோம், இல்ல இருக்கு இல்லையா, இல்ல
இருடா மாத்திட்டு அப்புறம் கேர்ள்ஸ் சேர்க்கணும். இன்னொரு இடத்துல பாருங்க இக்க போட்டு அப்புறம் கேர்ள் போடுறோம். இதே போல இங்கிலீஷ்லயும் உண்டு. தமிழ்ல எப்படி இது போல எழுதுறீங்களோ இதே போல இங்கிலீஷ்லயும் எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க முடியாது. இதே போல இங்கிலீஷ்லயும் எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க முடியாது. எப்படி தமிழ்ல எல்லா இடங்கள்லயும் கேர்ள்ஸ் சேர்க்க முடியாதோ அதே போல இங்கிலீஷ்ல எல்லா இடங்கள்லயும் எஸ் சேர்க்க முடியாது. சரி, இப்ப நம்ம தமிழ்ன்றதுனால நம்ம தாய்மொழி நம்ம ஏற்கனவே 12 years அதாவது நம்ம தமிழ் மீடியம் படிச்சதுனால ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்கிலீஷ் வரைச்ச இதே மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் வந்து இதுவே ரூல்ஸ் இருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க மாட்டோம். நான் முதல்ல சொன்ன போல 100க்கு 95 வார்த்தைகளுக்கு வந்து எஸ் சேர்க்கும், மிச்சம் 5 வார்த்தைகளுக்கு மாறி வரும். அதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் இஎஸ் சேர்க்கும், ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் ஐஇஎஸ் போடுவோம், ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் விஇஎஸ் போடுவோம். இந்த மாதிரி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அந்த ரூல்ஸ் தான் இப்ப நாம எழுதி போடுறேன் பாருங்க. இப்போ அந்த ரூல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது எஸ் சேர்க்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது எஸ் சேர்க்கிறது. கவனிங்க என்ன பண்றது. எக்ஸாம்பிள்ல ஆட் படிக்க கவனிங்க. வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ளூரல், அதாவது பன்மை அமைப்பதின் வழிகள். வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ளூரல். சரி, இதுல பாருங்க ஒரு நான் சொல்றேன். ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன், அதாவது ஒருமை பெயர் சொல்லு கூட எஸ் சேருங்க அப்படின்னு சொல்றேன். எப்படி ஒருமை பெயர் சொல் கூட எஸ் சேருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது என்ன தெரியுமா, 195 வார்த்தைகளுக்கு எஸ் சேர்க்கறது அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. எழுதுறோம் பாருங்க. இப்போ புக் அப்படின்னு புக் என்ன பண்ணலாம், எஸ் சேர்த்துக்கலாம். புக் எடுக்கலாமா. பென் சரியா, பென் எஸ் எடுத்துக்கலாமா. பென்ஸ் ஆயிடுச்சு. பென் என்னாச்சு பென் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா உங்க எல்லாருக்கும் காயின் தெரியும் இல்லையா. காயின் 1 rupee காயின் இருக்கு, 50 paise காயின் இருக்கு, 20 paise காயின் இருக்கு. காயின் அப்படின்னா கூகுள்ல எஸ் எடுத்துக்கலாமா. காயின்ஸ் ஆயிடுச்சா. சரி, அது பாருங்க. இப்போ புக்ஸ் எழுதிருக்கீங்க, பென்ஸ் எழுதிருக்கீங்க, காயின்ஸ் எழுதிருக்கீங்க. இப்போ டீச்சர் அப்படின்னு எஸ் எடுத்துக்கலாம். என்ன ஆகும், டீச்சர் ஆசிரியர், மேல என்ன இதுல புத்தகம் புத்தகங்கள், பேனா பேனாக்கள், காசுகள். இப்ப இது வந்து ஆசிரியர்கள். இப்போ கேட் தெரியல உங்களுக்கு, பூனை கூட கேட். அப்ப என்ன இருக்கு பூனைகள். அப்புறமா ரேட்னா என்ன எலி கூட எடுத்துக்கலாமா ரேட். அப்போ எலிகள். இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த இடிசி போடுறோம்ல அது தெரிஞ்சுக்கணும் பாருங்க சொல்லிட்டு. இடிசி இருக்குல்ல, இடிசி அப்படின்னா எக்ஸெட்ரான்னு அர்த்தம். இடிசினா எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். அதனுடைய விரிவாக்கம் நான் எழுதுறேன் கவனிங்க. இடி என்ன கொஞ்சம் கேப் விட்டு CERA. இதுதான் நம்ம என்ன பண்ண தெரியுமா சுருக்கமா. இந்த மாதிரி இதுதான் சுருக்கமா எழுதுறது. எக்ஸெட்ரா இந்த சுருக்கமா எழுதுனா இடிசி. இடிசின்னு படிக்கூடாது, எக்ஸெட்ரான்னு படிக்கணும். அப்படி எக்ஸெட்ரா அப்படின்னு படிக்கணும். ஓகே, இது போல சமயத்துல இந்த மாதிரி இருந்தா இது வந்து ஆக்சுவலா இது என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரிவியேட்டட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்ரிவியேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாம். 3 விதமா சொல்லலாம். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. எக்ஸ்பான்ஷனா என்ன விரிவாக்கம். எக்ஸ்பான்ஷனா என்ன விரிவாக்கம். உங்களுக்கு பல வார்த்தைகள் தெரியும் இல்லை இந்த மாதிரி பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் SSLC படிச்சிருப்பீங்க. SSLC எஸ்க்கு என்ன இருக்கு SSLC இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை. அதாவது செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். எல்கேஜி நீங்க எல்லாரும் பார்த்துருக்கு தெரியும் உங்களுக்கு. எல்கேஜினா என்னது லோவர் கிண்டர் கார்டன் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அடிக்கிற தேவையான சொல்றேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். வாங்க. இப்போ புக்ஸ் எழுதியாச்சு, பென்ஸ் எழுதியாச்சு, காயின்ஸ் எழுதியாச்சு, டீச்சர், கேட், ரேட். இது போல நிறைய எழுதிய போலாம். டிக்ஷனரி நீங்க எடுத்துங்க.
டிக்ஷனரி எடுத்துங்க பாருங்க. அதாவது இப்போ நான் சொன்ன உங்களுக்கு டிக்ஷனரி என்ன போட்டிருக்கோம், உங்களுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம், என் அப்படின்னு போட்டிருக்கோம். சில வாக்கு எந்த வார்த்தைக்கு போட்டா என் போட்டிருக்கோம் அந்த வார்த்தை நவுன் அப்படின்னு இருக்கும். நீங்க அது எல்லாத்துக்கூட எஸ் சேர்க்கலாம். ஆனா சில ரூல்ஸுக்கு கவனிங்க, எல்லாத்துக்கூட எஸ் சேர்க்க முடியாது. 99% எஸ் சேர்க்கலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் கவனிங்க. இந்த பாயிண்ட் என்ன, ஏ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இது கவனிங்க. add es to the singular noun if the noun ends with s, ss, ch, sh, x and z. என்ன சொன்னா, அதாவது இப்ப மேல பாத்தீங்க எஸ் சேர்க்கணும், ஆனா இங்க என்ன பண்ணணும், இஎஸ் சேர்க்கணும். எப்ப இஎஸ் சேர்க்கணும் அதான் முக்கியம். எப்ப இஎஸ் சேர்க்கணும்னா ஒரு வார்த்தை, அதாவது ஒரு நவுன் எஸ்ல முடிஞ்சாலோ என்ன, ஒரு நவுன் என்ன முடியும் போது எஸ்ல முடியணும், அப்படி இல்ல டபுள் எஸ்ல முடியணும், அப்படி இல்ல சிஎஸ்ல முடியணும், அப்படி இல்ல எஸ்எஸ்ல முடியணும், அப்படி இல்ல எக்ஸ்ல முடியணும், இல்லைன்னா ஜெட்ல முடியணும். இதுல ஏதாவது ஒண்ணுத்துல முடிஞ்சாதான் பக்கத்துல இஎஸ் போடணும். ப்ளூரல் வேணும் போது இதை பாருங்க எழுதி காமிக்கணும் அப்படின்னு சொல்றேன். பாருங்க எக்ஸாம்பிள் கவனிங்க. இந்த எஸ்ஸுக்கு இப்போ எழுத போறேன். முதல்ல என்ன எஸ்ஸுக்கு எழுத போறேன். பஸ் ஆச்சா, நல்லா கவனிங்க. பஸ் இருக்கா? இப்போ கடைசி வார்த்தை என்ன, நம்ம ரூல் என்ன, கடைசி வார்த்தை இதுல முடிஞ்சா இஎஸ் போடணும். அது வார்த்தையுடைய கடைசி எழுத்து, வார்த்தையினுடைய கடைசி எழுத்து இதுல முடிஞ்சா இஎஸ் போடணும். இப்ப இது பாருங்க, பஸ்ஸுக்கு பாருங்க கடைசியில எஸ்ல முடியுதா, இப்ப என்ன பண்ணணும் இஎஸ். அப்போ பஸ், பஸ்ஸஸ், பேருந்து, பேருந்துகள். அடுத்தது பாருங்க, ரெண்டு எஸ்ல முடியாம சொல்லாமா, டபுள் எஸ்ல முடியாத மாதிரி. கிளாஸ் இருக்கா, டபுள் எஸ்ல முடியாத மாதிரி கிளாஸ் இருக்கா. கிளாஸ்னா என்ன, வகுப்பு. இப்ப இதுக்கு புள்ளிகள் வேணும், என்ன பண்றது, இந்த பாருங்க ரெண்டு எஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், ரெண்டு எஸ்ல முடிஞ்சா இஎஸ் ஆட் பண்ணணும். கிளாஸஸ் ஆயிடுச்சா. அடுத்தது சிஎஸ்ல முடியுதுப்பா, சிஎஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ் தான் போடணும். சிஎஸ்ல முடிகிற மாதிரி சொல்லாமா, வாட்ச், நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவேன் வாட்ச். இந்த பாருங்க, இப்போ சிஎஸ்ல முடியுதா, சிஎஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும் இஎஸ். அது மட்டும் இல்ல, இந்த அடுத்து பாருங்க எஸ்எஸ்ல முடியும்ப்பா, எஸ்எஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும் இஎஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ எஸ்எஸ்ல முடிகிற மாதிரி சொல்லலாமா, நம்ம டெய்லி இது பண்ணுவேன் பல் தேய்க்கிறதுக்கு டூத் பிரஷ் இருக்கு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கெல்லாம் என்ன மீன் வாஷிங் பிரஷ் இருக்குல்ல அது. பிரஷ் எஸ்எஸ்ல முடியுது, அப்ப என்ன பண்ணணும் இஎஸ் சேர்க்கணும். அடுத்து எக்ஸ்ல முடியணும், எக்ஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ் தான். எக்ஸ்ல முடியறவன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நீ சொல்லுப்பா. சரி, எக்ஸ்ல முடிகிற மாதிரி என்ன முடியும், எக்ஸ்ல முடிகிற மாதிரி பார்க்கலாமா. எக்ஸ்ல முடிகிற மாதிரி என்ன சொல்லலாம், பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் இருக்கு, என்ன பண்றீங்க பாக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல முடிஞ்சா இஎஸ் போடணும். அடுத்தது என்ன சொல்லலாம், ஜெட்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், அதுக்கு இஎஸ் தான் போடணும். ஜெட்ல முடிகிறவன்னு பார்க்கலாமா. இங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபிரிஸ் ப்ரோக்ராம், அதாவது வினாடி வச்சுருக்கோம் ஃபிரிஸ் ப்ரோக்ராம். எதுக்கு வேணா இஎஸ் போடலாம். ஏன் ஜெட்ல முடியும் இன்னொரு மாதிரி சொல்லிட்டே போனா பார்த்தா நான் எக்ஸைட்டடா போட்டேன். ஓகே, அப்புறம் இன்னொன்று இதுலயே இப்ப பஸ்ஸஸ் இருக்குல்ல, பஸ்ஸஸ்னா இப்ப எஸ்ல முடிகிறதுலாம் மட்டும் இஎஸ், எஸ்எஸ்ல முடிகிற எல்லா வார்த்தைக்கும் இஎஸ் போடணும். அதே மாதிரி சிஎஸ்ல முடிகிற மாதிரி பார்த்தீங்க, இதெல்லாம் முடிஞ்சா மட்டும்தான் இஎஸ் போடணும். அது இது ஃபர்ஸ்ட் உள்ளது, செகண்ட் உள்ளது, அடுத்து பார்க்கறது பார்க்கலாம். அடுத்த ரூல் பார்க்கலாம். கவனிங்க, தேர்ட் ரூல், மூணாவது ரூல் பாருங்க. add es to the singular noun if the noun ends with o and followed by a consonant. ஞாபகம் இருக்கா, கான்சனன்ட் எப்ப பார்த்தோம், ரெண்டாவது நாள்ல பார்த்தோம், செகண்ட் டே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. அதாவது வவல்ஸ்னா ஏஇ ஐஓயு அஞ்சு இருக்கு, கான்சனன்ட்ன்றது ஏஇ தவிர ஏஇ ஐஓ தவிர மிச்சம் எல்லாமே கான்சனன்ட் தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல.
அந்த கான்சென்ட் அங்க நீங்க படிக்கலாம், இது உங்களுக்கு புரியாது, ஞாபகம் வச்சுங்க. அதான் சொன்னது அன்னைக்கு படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, படிச்சிருக்கேன் நம்புறேன். பை ஏ கான்சனன்ட் மெய்யெழுத்து. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது என்ன பாயிண்ட் கவனிக்க பாருங்க. The noun ends with O. அதாவது ரூல் என்னன்னா ஓல முடியும். நவுன் எப்படி ஓல முடியும்? ஓக்கு முன்னால இருக்க எழுத்து கான்சனண்டா இருக்கணும். ஓல முடியணும், ஓக்கு முன்னால இருக்கிற எழுத்து அந்த 21 இருக்குல்ல மெய்யெழுத்துக்கள், அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இஎஸ் ஆட் பண்ணணும். கவனிங்க. எக்ஸாம்பிள் மேங்கோ. மேங்கோ உங்க எல்லாருக்கும் தெரியும். மேங்கோனா மாம்பழம் தெரியும். சரி, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஜி இருக்கு. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னால ஜி இருக்கு. ஜி என்ன கான்சனன்ட் தானே, அதாவது அந்த 21 மெய்யெழுத்துக்கள் ஒண்ணு தானே. அப்போ ஓல முடிஞ்சு முன்னாடி ஜி அதாவது கான்சனன்ட் இருந்தா இஎஸ் ஆட் பண்ணணும். மேங்கோ. மேங்கோ என்னாச்சு? மேங்கோ. அது பாருங்க. டொமேட்டோ. டொமேட்டோ என்ன? டொமேட்டோ என்னது? இந்த டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் இருக்கும்பா. டொமேட்டோனா என்ன தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு, பட் அங்க நீங்க பேசும்போது வராது. என்ன டொமேட்டோ அப்படின்னா தக்காளி, பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. சரி, பாருங்க, ஓட முடிஞ்சிருக்கு, முன்னாடி டீ இருக்கு. டீ ஒரு கான்சனன்ட், அதாவது மெய்யெழுத்து. அப்ப என்ன பண்ணணும்? இஎஸ் சேர்க்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ டொமேட்டோஸ் ஆயிடுச்சா? அதாவது மேங்கோ மேங்கோஸ், மாம்பழம் மாம்பழங்கள். டொமேட்டோ டொமேட்டோஸ், தக்காளி தக்காளிகள். ஹீரோ சொல்லலாமா? ஹீரோ தெரியும். ஹீரோ யாரு என்னன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் ஹீரோ இருப்பாரு. ஹீரோ இல்லாத படமே இருக்காது. ஓல முடிஞ்சுக்கு முன்னாடி ஆர் இருக்கு. ஓல முடிஞ்சுக்கு முன்னாடி ஆர் இருக்கு. ஆர் என்ன கான்ஸ்டன்ட் தானே. அப்ப என்ன பண்ணுவீங்க? இஎஸ் ஆட் பண்ணலாம். இப்ப என்னாச்சு? ஹீரோ ஹீரோயின், கதாநாயகன் கதாநாயகர் கதாநாயகன்கள், அந்த மாதிரி. அடுத்தது பொட்டேட்டோ இது இல்லாமா? எல்லாருமே பொட்டேட்டோ. பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி டீ இருக்கு. டீ ஒரு கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். இது போல ஓல முடிஞ்சு முன்னாடி கான்சனன்ட் இருக்க எல்லா வார்த்தைக்கும் என்ன பண்ணலாம்? தைரியமா இஎஸ் போடலாம். இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்த பாயிண்ட் இருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கூடிய மட்டும் சந்தேகமே வராதான் இருக்கிறேன். அதே மாரி வந்துடாது. சரி, அடுத்தது பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றது? ஆட் எஸ். நல்ல கவனிங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றது? ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன். நான் வேற என்ன போடுறேன்? இஃப், அதாவது இதை போய் படிச்சுங்க. add s to the singular noun if the noun ends with o and followed by a vowel. அதாவது இங்க என்னன்னு சொன்னா, அதாவது இங்க என்னன்னா நவுன் ஓல முடியணும், முன்னாடி வவல் இருக்கணும். ஓல முடியணும், ஓக்கு முன்னால வவல் இருக்கணும். அது வவல்னா என்ன? AEIOU. ஐ திங்க் இதை நான் 10வது முறையா சொல்றேன்னு நினைக்கிறேன். இதுலயே நீங்க படிக்காம மனசுல பதிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஓல முடிஞ்சு முன்னாடி வவல் இருந்தா என்ன பண்ணணும்? பாருங்க, எஸ் மட்டும் சேர்க்கணும். சேர்த்துக்காம இருக்க. அதாவது ரேடியோ. ரைட்டா? உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கும் ரேடியோ. ரேடியோ என்ன எல்லா வீட்லயும் இருக்கும். கவனிங்க, ஓல முடிஞ்சிருக்கா, முன்னாடி ஐ இருக்கா, ஐ ஒரு வவல் தானே. அப்போ எஸ் மட்டும் சேர்க்கணும். அடுத்தது என்ன சொல்லலாம்? வீடியோ சொல்லலாமா? வீடியோ. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி என்ன இருக்கு? இ இருக்கு. இ இஸ் a vowel. அப்ப என்ன பண்ணுவீங்க? வெறும் எஸ் தான் போடணும். அடுத்தது ஜூ. ஜூ தெரியாது உங்களுக்கு? மிருக காட்சி சாலை. ஜூ. பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஓ இருக்கு. ஓ இஸ் a vowel. அப்ப என்ன பண்ணணும்? எஸ் மட்டும் சேர்க்கணும். சரியா? இங்க பாருங்க, ரேடியோ செய்திருக்கீங்க, வீடியோ செய்திருக்கீங்க, ஜூம் செய்திருக்கீங்க. அடுத்து ஆடியோ கூட போடலாம். ஆடியோ. ஓவர முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஐ இருக்கு. ஐ இஸ் a vowel. எஸ்.
அடுத்து ஸ்டுடியோ போடலாமா? போட்டோ ஸ்டுடியோ இருக்கே பாருங்க, ஸ்டுடியோ ஸ்டுடியோ இதுவும் அதே போலதான் பாருங்க. ஓல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஐ இருக்கு, ஐ இஸ் பவல். இதுக்கு என்ன பண்ணலாம்? தைரியமா எஸ் போடலாம். இது போல போடலாம். இந்த பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட் கவனிங்க. அதாவது ஓல முடிஞ்சு முன்னாடி கான்சனன்ட் அதாவது மெய்யெழுத்து இருந்தா என்ன இஎஸ் போடணும். அதே ஓல முடிஞ்சு முன்னாடி பவல் இருந்தா இந்த பாயிண்ட் சொல்லுது. அதே ஓல முடிஞ்சு முன்னாடி பவல் இருந்தா வெறும் எஸ் தான் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. எக்ஸாம்பிள் இதுக்கும் கொடுத்துருக்கேன், இதுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் போடணும். அடுத்த ரூல் பாருங்க. இது வரைக்கும் 4 ரூல்ஸ் பார்த்துக்கும். ஏதோ 5th 6th பாருங்க. Add IES if the noun ends with Y and followed by a consonant. Here drop Y. என்ன விஷயம்? அதாவது ஒரு வார்த்தை அதாவது நவுன் ஒய்ல முடியும், ஒய்க்கு முன்னால கான்சனன்ட் இருக்கணும். அந்த 21 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 21ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒய்ல முடியும், முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா இது கூட இந்த புள்ளா மாற்றும் பொழுது ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். திருப்பியும் சொல்றேன், நவுன் ஒய்ல முடிஞ்சு ஒய்க்கு முன்னால கான்சனன்ட் இருந்தா, அதாவது இந்த 21 லெட்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா என்ன பண்ணணும்? ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். கவனிங்க. இப்போ லேடி லேடி இருக்குல்ல, நல்லா கவனிங்க. ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி டி இருக்கு, டி ஒரு கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? என்ன போட்டிருக்கேன்? ஹியர் டிராப் ஒய்ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒய்ல முடிஞ்சு முன்னாடி கான்சனன்ட் இருந்தா ஒய்யை டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். சேர்த்தாச்சா? லேடி லேடிஸ். பாருங்க சிட்டி சிட்டி பாருங்க, ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னால டி இருக்கு, டி இஸ் கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? ஒய்யை விட்டுணும். ஒய்யை விட்டுட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது பேபி பேபி வாங்க, பேபி. ஒய்ல முடிஞ்சிருக்கு, பேபி பாருங்க, ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னால டி இருக்கு, டி இஸ் கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? ஒய்யை ட்ராப் பண்ணிடணும். ட்ராப் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்தது பாருங்க ஸ்டோரி எழுதலாமா? ஸ்டோரி ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி ஆர் இருக்கு, ஆர் இஸ் கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? ஒய்யை விட்டுடணும். ஒய்யை விட்டு என்ன பண்ணணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். சரிங்க, வரேன். ஒய்யை விட்டாச்சா? ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸ்டோரிஸ். அடுத்தது பப்பி. பப்பின்னா என்ன பத்தி அர்த்தம் தெரியுமா? பப்பி அப்படின்னா நாய்க்குட்டி. பப்பின்னா நாய்க்குட்டி. அப்ப கிட்டனுக்கு என்ன? பூனைக்குட்டி. கிட் என்ன? கிட் என்ன தெரியுமா? கிட்டுக்கு ஸ்பெல்லிங் எழுதும் பாருங்க, KID. கிட்டனா ஆட்டுக்குட்டி. கிட்டுனா ஆட்டுக்குட்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ இப்போ நம்மளால குட்டியா இருந்தாலும் அப்ப நம்ம குட்டிக்கு என்ன? நம்ம குட்டிக்கு பேபின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. இப்போ ஸ்டோரி. அடுத்தது பப்பீஸ் எழுதும் பாருங்க. முதல்ல பப்பி ஒய்ல முடிஞ்சிருக்கு, முன்னாடி பி இருக்கு, பி இஸ் கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? விட்டுட்டு இது போல நிறைய எழுதிருக்கலாம். நிறைய எழுதிருக்கலாம். போல